ஸோ கோல்டு இஜிஆர்னா என்ன சார் ஆக்சுவலா? கோல்டு எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். இது வந்து எக்ஸிஸ்டிங் மெத்தட விட புதுசா வந்து இந்தியன் கவர்மெண்ட் போன பட்ஜெட்ல 23 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது. நீங்க ஆல்ரெடி டிமேட் வச்சிருக்கீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இஜிஆர் வாங்க முடியுமான்றது டிமேட் ப்ரொவைடர் கிட்ட கேட்டா தான் தெரியும். அண்ட் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ நீங்க எக்ஸிஸ்டிங் கோல்டு வந்து எவ்வளோ வச்சிருந்தாலும், அத இஜிஆரா மாத்திக்கலாம். பெரிய அட்வான்டேஜ் வந்து நீங்க கோல்டு வந்து காயின்ஸா வச்சிருக்கீங்க, பார்ஸா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது பிசிக்கல்ல இருந்து ஆன்லைன்ல மாத்திட்டு, அது யாருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு குடுக்குறீங்க, உங்க பையனுக்கோ இல்லன்னா பொண்ணுக்கோ ஈஸியரா குடுக்கும்போது, அது யார் வாங்குறாங்களோ அந்த காஸ்ட் மட்டும் தான் அவங்களுக்கு போகுமே தவிர, கிஃப்ட் மாரி போயிடும். அந்த கேப்பிட்டல் டாக்ஸ் கெயின் வந்து இதுல கிடையாது. அது ஒரு ஓகே. பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் கோல்டு, காயின்ஸ் இதெல்லாம் இருக்கிறத மாத்துறது ஒரு நல்ல விஷயம். ஓகே. அண்ட் பை பண்றதுக்கும் நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஒண்ணும் இல்ல. நீங்க எக்ஸிஸ்டிங் கோல்ட் காயின் எப்படி ஆன்லைன்ல கோல்டு இடிஎஃப் வாங்குறீங்களோ, அதே மாதிரி இஜிஆர் வந்து 1 கிராம்ல இருந்து எவ்வளோ வேணா வாங்கலாம். அண்ட் வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த அந்த பிசிக்கலாவும் மாத்திக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் இஜிஆர் இருக்கு. எனக்கு பிசிக்கலா வேணும்னாலும் மாத்திக்கலாம். இது செபி ரெஜிஸ்டர்ட் வால்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த டிமேட் வச்சிருக்கவங்களே எல்லாருமே இத குடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கா, எந்த டிமேட் ப்ரொவைடர் குடுக்குறான் அப்படின்றத விஷயம்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது பண்ணா நல்லது.